அல்லாஹு தாலா அவனுடைய வேதமான அல் குர்ஆனில் நமக்கு சொல்லி காட்டக்கூடிய இந்த செய்தி மிக பெரும் படிப்பினையாக இருக்கிறது. வத்துலு அலைஹிம் நப அபுனை ஆதம பில் ஹக்கி இது கர்ரபா குர்பானன். அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே, ஆதமுடைய இரு மகன்களின் உண்மை வரலாற்றை நீர் அவர்களுக்கு ஓதி காண்பிப்பீராக. அவ்விருவரும் குர்பானி கொடுத்தபோது ஒருவரிடம் இருந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது, மற்றவரிடம் இருந்து அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. யாரிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்படவில்லையோ அவர் நிச்சயமாக நான் உன்னை கொலை செய்து விடுவேன் என்று கூறினார். அதற்கு மற்றொருவரோ உண்மையாகவே அல்லாஹ் ஏற்றுக்கொள்வது பயபக்தி உடையவர்கள், இரையச்சம் உடையவர்களிடமிருந்துதான் என்று அவர் கூறினார். அதாவது இருவரும் குர்பானி கொடுக்கிறார்கள். அல்லாஹ்வுக்காக கொடுக்கப்பட்ட அந்த குர்பானி, அந்த வணக்கம் ஒருவரிடத்திலிருந்து அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான், மற்றவரிடமிருந்து அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை. யாரிடத்திலிருந்து அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர் சொல்லுகிறார், நான் உன்னை கொலை செய்வேன் என்று சொல்லுகிறார். கால ல அக்துலன்னக்க, அதாவது அவர் சொல்லுகிறார், நான் உன்னை கொலை செய்வேன் என்று அவர் குறிப்பிடுகிறார். அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளலை என்ற ஒரு காழ்ப்புணர்ச்சி பொறாமையில் அவர் யார்கிட்ட இருந்து இந்த வணக்கத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானோ அவரிடத்தில் பொறாமைப்பட்டு கோபமாக இதை பேசுகிறார். அதற்கு மற்றவர் பதில் சொல்லுகிறார், யாரிடத்திலிருந்து குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டதோ, அந்த வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதோ அவர் சொல்லுகிறார், கால இன்னமா எத்தகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். கால இன்னமா எத்தகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். அவர் சொல்லுகிறார், அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதெல்லாம், உண்மையாகவே அல்லாஹ் அவனுக்காக செய்யக்கூடிய அமல்களை ஏற்றுக்கொள்வதெல்லாம் முத்தகீன்கள், பயபக்தி உடையவர்களிடமிருந்து தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று அவர் சொல்லுகிறார். அன்றியும் நீ என்னை வெட்டுவதற்காக என்னளவில் உன் கையை நீ நீட்டுவாயானால் நான் உன்னை வெட்டுவதற்காக என் கையை உன்னளவில் நீட்ட மாட்டேன். ஏனெனில் நான் நிச்சயமாக உலகங்களுக்கெல்லாம் இறைவனாகிய அல்லாஹ்வுக்கு நான் பயப்படுகிறேன் என்று கூறினார். அதாவது அல்லாஹ் எப்படிப்பட்ட இறைவன் என்பதை அவர் புரிந்து, உலக மக்கள் அனைவருக்கும், அகிலங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் ஒருவனே இறைவன், அவனை தவிர வேறு இறைவன் இல்லை. இன்னி அஹாஃபுல்லாஹ ரப்பல் ஆலமீன், அகிலத்தின் இறைவனான அல்லாஹ்வுக்கு நான் பயப்படுகிறேன். அப்படி அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறேன் என்று சொல்லி என்னை வெட்டுவதற்கு என்னளவில் நீ கையை நீட்டினாலும் நான் உன்னை வெட்டுவதற்கு என் கையை உன்னளவில் நீட்ட மாட்டேன். ஏனெனில் அகிலங்களுக்கெல்லாம் இறைவனாகிய அல்லாஹ்வுக்கு நான் பயப்படுகிறேன் என்று அவர் கூறுகிறார். இன்னும் அவர் சொல்லுகிறார், என்னுடைய பாவத்தையும் உன்னுடைய பாவத்தையும் சுமந்து நீ வருவதையே நான் விரும்புகிறேன். அப்பொழுது நீ நரகவாசிகளில் ஒருவனாகி விடுவாய். இதுதான் அநியாயக்காரர்களின் கூலியாகும் என்று அவர் கூறினார். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்ன நீ வெட்டி கொலை செஞ்சா நான் உன்னை வெட்ட பதிலுக்கு உன்னை வெட்டுறதுக்கு கையை நீட்ட மாட்டேன். என்னை வெட்டுறதுக்கு நீ உன் கையை நீட்டினா உன்னை வெட்டுறதுக்கு நான் என் கையை நீட்ட மாட்டேன். என்னை நீ வெட்டினாலும் கொலை செஞ்சாலும் என்னுடைய பாவத்தையும் உன்னுடைய பாவத்தையும் சுமந்து கொண்டு நீ வருவதை நான் விரும்புகிறேன். அப்படி நீ வந்து விட்டால் நீ அநியாயக்காரர்களில் ஒருவனாகவும் நரகவாசிகளின் ஒருவனாகவும் ஆகிருவ. நரகவாசிகளின் கூலி, அநியாயக்காரர்களின் கூலி நரகம்தான் என்பதையும் அவர் தன்னுடைய சகோதரனுக்கு எடுத்து வைக்கிறார். இதன் பிறகு அல்லாஹ் சொல்லுகிறான், அவருடைய மனம் தம் சகோதரனை கொன்றுவிடுமாறு தூண்டியது. ஆகவே அவர் தம் சகோதரனை கொலை செய்து விட்டார். அதனால் நஷ்டமடைந்தவர்களில் ஒருவராகிவிட்டார் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். பிறகு கொலை செய்யணுன்ற அந்த ஒரு வெறுப்பு, அந்த வெறி ஏற்பட்ட மனிதருக்கு கொலை செஞ்சு முடித்து, அதாவது தன்னுடைய சகோதரனை தானே கொலை செய்துவிட்டு கொலை செய்யப்பட்ட அந்த சகோதரனின் பிரேதத்தை எப்படி மறைக்கிறது, எப்படி அதை அடக்கம் செய்கிறதுங்கிறது தெரியலை. இது தெரியாமல் இருக்கும் பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான் அடுத்த வசனத்தில், பின்னர் தம் சகோதரரின் பிரேதத்தை அடக்குவதற்காக அதை எவ்வாறு மறைக்க வேண்டும் என்பதை அவருக்கு அறிவிப்பதற்காக அல்லாஹ் ஒரு காகத்தை அனுப்பினான். அது பூமியை தோண்டியது. அவர் சொன்னார், அந்தோ நான் இந்த காகத்தை போல் கூட இல்லாதவனாகிவிட்டேனே. அப்படி இருந்திருந்தால் என்னுடைய சகோதரனுடைய பிரேதத்தை நான் மறைத்திருப்பேனே என்று கூறி கைசேதப்படக்கூடியவராக, நஷ்டமடையக்கூடியவராக, கைசேதப்பட்டு வருந்தக்கூடியவராக இருந்தார் என்பதை, கைசேதப்படக்கூடியவராகிவிட்டார் என்று அல்லாஹ் இந்த வசனங்களில் சொல்லி காட்டுகிறான். அப்போ இந்த 5 வசனத்திலும்
ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் இரு மகன்களின் வரலாறு நமக்கு படிப்பினையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது காழ்ப்புணர்ச்சி, அல்லாஹ் நாம் செய்த அமல்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற அந்த காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக தன்னுடைய சகோதரனை கொலை செய்த அந்த கொலைகார மனிதருக்கு அதற்கு பிறகு நடக்கக்கூடிய எல்லா கொலைகளிலும் ஒரு பங்கு இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு படிப்பினையாக சொல்லியிருக்கிறார்கள். இஸ்லாத்தில் பெரும் பாவங்களில் ஒரு பாவம் ஒரு மனிதனை அநியாயமாக கொலை செய்வது. அதுக்கடுத்து வரக்கூடிய வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் அல்லாஹு தாலா அந்த 32வது வசனத்தில் நமக்கு படிப்பினையாக சொல்லி காட்டுகிறான். ஒரு மனிதனை கொலை செய்வது எப்பேற்பட்ட ஒரு குற்றம், ஒரு மனிதனை வாழ வைப்பது எப்பேற்பட்ட ஒரு குற்றம் என்பதையெல்லாம் அல்லாஹ் நமக்கு படிப்பினையாக சொல்லி காட்டுறான். அல்லாஹ் இதை பற்றி நமக்கு அறிவுரை கூறுகிற பொழுது ஃபக அன்னமா கத்தலன்னாச ஜமியா, ஒரு மனிதரை அநியாயமாக கொலை செய்பவன் எல்லா மனிதர்களையும் கொலை செய்தவனை போன்றிருக்கிறான். ஒமன் அஹியாக ஃபக்க அன்னமா அஹியன்னாச ஜமியா, அன்றியும் எவர் ஒரு மனிதனை வாழ வைக்கிறாரோ அவர் மக்கள் யாவரையும் அனைத்து மக்களையும் வாழ வைத்ததை போலாவார் என்ற ஒரு படிப்பினையும் இதில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் அவனுக்கு பயந்து அமல்களை செய்தால், இறையச்சத்தோடு தக்வாவோடு நாம் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்பதையும், யார் மீதும் நம்முடைய உடன் பிறந்த சகோதரர்கள் மீதோ உறவினர்கள் மீதோ நண்பர்கள் மீதோ யார் மீதும் தேவையில்லாத காழ்ப்புணர்வு கூடாது என்ற அந்த ஒரு உண்மையும் இந்த 4-5 வசனங்களில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் இரு மகன்கள் சம்பந்தப்பட்ட இந்த 5 வசனங்களில் நமக்கு மிக பெரும் படிப்பினை இருக்கிறது. இந்த படிப்பினைகளை உணர்ந்து அல்லாஹ் சொன்ன அடிப்படையில், அல்லாஹ்வுடைய நபி சொன்ன அடிப்படையில் நாம் நம்முடைய நடவடிக்கைகளை செயல்பாடுகளை அமைத்து கொள்ள வேண்டும். அப்படி அமைத்து கொள்ளக்கூடிய நன்மக்களாக வாழ்வதற்கு நம் எல்லோருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.